இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அவங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையும் கூட்டு போய் விஜய்க்காக ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் ரசிகன் வந்து டெடிகேட்டர் ஃபீடர். விஜய்க்கு அப்படி யாரும் இல்லைங்கிறீங்களா? எங்க இருக்காங்க? இல்ல எனக்கு என்னன்னா எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா நான் வந்து ரொம்ப அப்பதான் எனக்கு ஓட்டு உரிமை வருதுன்னு வச்சுக்கோ. நான் என் வீட்டுல எங்க அம்மா வந்து அம்மாவையும் அக்காவையும் கூட்டு போய் ஓட்டு போட வச்சேன். எம்ஜிஆருக்கா சார்? ஆமா, அதிமுகவுக்கு. அதிமுக. எம்ஜிஆர் நீங்க எம்ஜிஆர் திமுக, திமுக எம்ஜிஆர். அது மாறின பிறகு எம்ஜிஆர் கரெக்ட். அப்போ ஓட்டு போட வச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அவங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையும் கூட்டு போய் விஜய்க்காக ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஏன்னா அன்னைக்கு இருந்தவன் இந்த டெடிகேட்டர் ஃபீடர் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மின்சாரம் கடத்தி ஒன்று இருக்கு, மில்லுகளுக்கு கொண்டு போடுவாங்க, டெடிகேட்டர் ஃபீடர்னு ஒன்று. அந்த ஃபீடரை இருந்துட்டாலே வந்து மின்சாரம் மில்லுக்கு வரும். ஓகே, அது மாதிரி அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் ரசிகன் வந்து டெடிகேட்டர் ஃபீடர். விஜய்க்கு அப்படி யாரும் இல்லைங்கிறீங்களா? எங்க இருக்காங்க? நீங்க எம்ஜிஆருடைய பாரம்பரியம் என்ன? எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்திருக்காரு? திமுகல ஒரு கிளை இருக்கு, திமுக கட்சி கிளை ஒன்று இருக்குன்னு சொன்னா பக்கத்துல எம்ஜிஆர் மன்ற கிளை இருந்தது. அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 18,800 கிளைக்கழகங்கள் தமிழ்நாடு முழுக்க திமுகக்கு. அதே 18,800 எம்ஜிஆர் மன்ற கிளை இருந்தது. அந்த எம்ஜிஆர் மன்ற கிளை அப்படியே வந்து அதிமுக கிளையா மாறுச்சு. இன்னைக்கு வந்து 64,800 கிளைக்கழகங்கள் திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. விஜய்க்கு எத்தனை கிளைக்கழகம் இருக்கு சொல்லுங்க? உடனே வராது, அது வேற விஷயம். நான் விஜய் கட்சியாவே நினைக்கல, அவர் கட்சி நடத்துறதாவே நினைக்கல. கட்டமைப்பு இல்ல. கேளுங்க, கட்டமைப்பே கிடையாது. எங்க இருக்கு கட்டமைப்பு? கட்டமைப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். கட்டமைப்பு இருந்தா தான் அந்த ஒரு கிளைக்கழகத்துல ஒரு 9 பேர் இருக்கான்னு சொன்னா அந்த 9 பேர் இல்ல 5 பேர் இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களே கூட்டு வந்து ஓட்டு போட வைப்பான்.